தேர்தல் வாக்குறுதியின்படி விவசாய கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயிகள் சடலம் போல் தரையில் படுத்து வாய்க்கரசி போட்டு பறை அடித்து ஒப்பாரி வைத்து அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மாற்றம் ஏற்பாடு நினைச்சா ஆனால் ஏமாற்றம் தான் ஏற்பட்டிருக்கு. விஜய் அவர்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும், 5 ஏக்கர் கீழே தள்ளுபடி செய்யப்படும் முழுமையாக அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ ஏமாத்துற வேலையா 5000 10,000 தள்ளுபடி பண்ணுறாங்க. இதை கண்டிக்கும் வகையில் தமிழகம் முழுவதும் 32 மாவட்டத்தில் எங்கள் விவசாய சங்கம் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நாகப்பட்டினத்தில் மாவட்ட ஆட்சியர்களுக்கு முன்னாடி நாங்கள் பிணமாக மாறி ஏன்னா கடன் தள்ளுபடி செய்யலாம் நாங்கள் தற்கொலை பண்ணிக்கிற நிலைமையில் இருக்கோம். அதை மாநில அரசு விஜய் அவர்களுக்கு உணர்த்தும் வகையில் இன்றைக்கு நாங்கள் மாலையிட்டு பிணமாக மாறி போராட்டத்தில் ஈடுபட்டோம். இந்த போராட்டத்தின் மூலம் உடனடியாக அனைத்து கூட்டுறவுகள் வாங்கப்பட்ட நகைக்கடன் மட்டுமல்ல அனைத்து கடன் உடனடியாக தள்ளுபடி செய்யாவிட்டால் எங்கள் தொடர் போராட்டம் நடக்கும் என்பதை மாநில அரசுக்கு எச்சரிக்கை பண்ணுகிறோம். இது மாற்றம் அல்ல, இது ஏமாற்றம். எஸ்ஆர் தமிழ்ச்செல்வன், தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம், நாகப்பட்டினம். அதாவது தமிழக அரசு இப்போ இருக்கிற முதலமைச்சர் தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி கொடுத்தாரு. 5 ஏக்கர் விவசாய கீழே இருக்க எல்லாருக்கும் விவசாய கடன் தள்ளுபடி சொன்னார். ஆனால் இப்போ அவர் அறிக்கை விட்டுருக்காரு. என்னன்னா அதாவது ஒரு உருப்படாத ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாரு. அதாவது 91 லட்சம் ரூபா விவசாயம் வாங்குற கடன் விவசாயி 95,000 கட்டுவான். ஆனால் 5,000 இவர் பிச்சை போடுவாராம். 95,000 கட்டுற விவசாயி 5,000 கட்ட முடியாதா? அதனால இந்த விவசாய கடன் முதல்வர் அறிவிக்கையை ரத்து செய்யணும். அவர் தேர்தல் வாக்குறுதி சொன்னபடி எங்களுக்கு அந்த உரிய கடன் எல்லாத்தையும் கூட்டுறவு நடத்தி ரத்து பண்ணணும். இல்லைன்னா வருகிற ஜூன் மாதம் 30ஆம் தேதி நாங்கள் சென்னை தலைமைச் செயலகத்துக்கு முன்பாக ஒரு 5 லட்சம் விவசாயிகளுக்கு கூட்டி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இப்போ நாங்கள் விவசாயி ஏற்கனவே பொருள் விளைவிக்கிற பொருளுக்கு விலை இல்லாமல் கொள்முதல் இடத்துக்கு இல்லாமல் அன்றாடம் கஷ்டப்பட்டு இருக்கான். கடனுக்கு பல்லாடிட்டு இருக்கும்போது இந்த இப்போ இருக்கிற முதல்வர் ஒரு அதாவது என்னது உப்புக்கு சப்பானியாக ஒரு கடனை அறிவிக்கும் போது விவசாயி தற்கொலை செஞ்சு கொள்ள ஒரு சூழ்நிலை உருவாகுது. அதனால தான் நாங்கள் இப்போ இன்னைக்கு ஒரு பணமாக நடிக்க வேண்டிய காலம் உருவாச்சு.